எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான், லாக்கூல், வெற்றி மட்டும் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எங்களுடைய தாட்ஸு, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களுடைய தேங்க்ஸ். ஸோ அதோட இன்றைக்கி அரட்டைக்கு போவோம். இன்னைக்கு அரட்டையில் என்ன அப்படின்னா, அன்கேப்டு பிளேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல்லில் யாரெல்லாம் அன்கேப்ட் பிளேயர்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னு பார்க்க போகிறோம். கடந்த காலங்களில் நிறைய அன்கேப் பிளேயர்ஸ் சாதிச்சிருக்காங்க. அண்டர் 19லேருந்து வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்தியா கேப் வாங்கியிருக்காங்க. மனிஷ் பாண்டே மாதிரி ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் யுஸ்வேந்தர் சாஹல் அன்னோன் பிளேயர் திடீர்னு வந்து ஒரு நல்ல சீசன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஐபிஎல் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு. சுத்தமாக யாருன்னே தெரியாத ஒரு ஸ்வப்னில் அஸ்னோத்கர், பால் வால்தாட்டி, மன்பிரீத் கோனி, இந்த மாதிரி எவ்வளவோ அன்கேப்டு ஸ்டார்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மன்தீப் சிங் அந்த மாதிரி. பட் அதே மாதிரி ஒரு வருஷமும் இருக்காங்க. சிலர் வந்து இனிஷியலாக நல்லா விளாடுறாங்க, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் போகுது. ஒரு சிலர் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்தியா கேப் ஆகுறாங்க. விராட் கோலி மாதிரி ஒருத்தர் ஒரு ஆல் டைம் கோட் ஆகுறாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ட்ரெஜெக்ட்ரி. பட் இந்த ஐபிஎல்க்கு யார் யார் எக்ஸைட்டிங் டேலண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டீம் வைஸே போகலாம். நானும் சொல்கிறேன், நம்ம ஸ்குவாட் பாய்ஸும் சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்சிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரஃபீக் சலாம் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்டு. ரீசெண்டாக நடந்த சீரீஸில் எல்லாத்தையும் நல்லா போட்டார். இப்போ நெட்ஸ்லேயுமே நல்லா போடுறாரு, நல்ல பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்டு. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேறு ஆர்சிபியில் யாரெல்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்காங்க? ஆர்சிபியில் அன்கேப்னா இப்போ அபிநந்தன் சிங் கொஞ்சம் நல்லா நெட்ஸில் நல்லா போடுறாரு. அவர் இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேசல்வுட் இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து வரதுனால மேபி சான்ஸ் கிடைக்கலாம். பட் ஏற்கனவே ஆனால் ரசிக் செல்லம், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயல் 3 பேர் ஏற்கனவே இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேர் விளையாடுவாங்க. மீன் 3 பேருக்கு கூட விளையாடலாம் ஃபுல்லாக, அவங்க டிபெண்டிங் அப்பான் த பிச்சு. அபிநந்தன் சிங் ஒரு நல்ல அன்கேப் பிளேயரில் சான்ஸ் கிடைக்கிற இது. அது எந்த அளவுக்கு போவார் அப்படின்னு தெரியல, பட் நல்லா நெட்ஸில் நல்லா போட்டுட்ருக்காரு. அப்புறம் ஸ்வஸ்திக் சிக்காரா, அவர் நிறையா பேட்டிங் பண்ணுறதை காமிக்கிறாங்க. நம்பர் 3 பொசிஷன் பெருசாக யாருக்கும் கன்ஃபார்ம்டாக இல்லை. ஸோ அதனால அவருக்கும் சான்ஸ் கிடைக்க சான்ஸ் உண்டு இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான். சுயாஷ் சர்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுயாஷ் சர்மா வந்து விளையாடுவார், அதுக்கப்புறம் உட்காருவாருன்னு நினைக்கிறேன் நான். சுயாஷ் சர்மா பார்த்த வரைக்கும் சிறப்பாக பண்ண மாதிரி தெரியல. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மனோஜ் பண்டாகே அவங்க லோக்கலாக நிறையா அவங்க ஹைப் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாகவும் அந்த ஸ்மரன் ரவிச்சந்திரனையும் ஒரு நிறையா ஹைப் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் இல்லை இன்னும். அவர் எதாவது 2 பேரில் யாருன்னு தெரில. இவருக்கு பேர் தான் இவருன்னு சொல்லிட்டு மாதிரி ரூமர் வந்துச்சு மனோஜ் பண்டாகே மாதிரில. பட் அது அஃபிஷியலாக இல்லை. பட் அவரும் கேம்பில் இருக்கார். ஓகே. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அன்கேப்டு. அடுத்து எந்த டீம் போகலாம்? வெற்றி, நீ ஏதாவது ஒரு அன்கேப்டை பற்றி சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுல வந்து நீங்க பிரபலமா பேசின அனிகேத் வெர்மா, போன வருஷம் நிதிஷ்குமார் ரெடி பண்ண ரோல இந்த வருஷம் அவர் கண்டினியூ பண்ணுவாரு, ஃபினிஷர் ரோல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு இஸ் பீன் ஹைப்ட் அப் பை தி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட்டும் ஹைப் பண்ணிருக்காங்க. அதனால 2-3 இன்டர்வியூஸ்ல கூட இவங்க தான் இன்சைடர் இன்ஃபர்மேஷன், இவர் கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த வெப்சைட்ல சொல்றாங்க? ஆமா, மத்த வெப்சைட்டை ப்ரோமோட் பண்ணக்கூடாதுன்றதால சொல்லத விரும்பல. ஓகே. என்னன்னா சச்சின் பேபிக்கும் நிறைய அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இது கொடுக்குறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து விளையாடுறாரு. ஸோ சச்சின் பேபியா அனிகேத் வர்மாவான்னு வரும் ஒரு ஸ்பாட்டுக்கு. அது கிளியரா இல்லை. பட் ஆனா அனிகேத் வர்மா அன்னைக்கெல்லாம் அவர் மெண்டஸ் பால்ல 4 6 அடிச்சார் தொடர்ந்து. நல்ல அதுவும் கொஞ்சம்லாம் இல்ல. சச்சினுக்கு 2 பேபி. இல்ல சச்சின்ஸ் பேபினா அர்ஜுன் டெண்டுல்கர், சச்சின் பேபினா அவர் ஒரு பிளேயர் ராகுல், அதுக்கு சொல்றேன். ரைட் மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் நல்லா, ஆனா கொஞ்சம் பக்கத்துல கூட இல்லை. 6 எல்லாம் அப்பர் டயர்ல டாப் டயர்ல போற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா கிளியர் பண்றாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பால்ல கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா இது பண்ணி வர்றாரு, அவுட் ஆடுறாரு 2 மேட்ச்லயும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மேபி ஸ்பின் இன்னும் பெட்டரா விளாடுறாரு இப்போதைக்கு அட்லீஸ்ட். அப்புறம் அத்தர்வா தைடே எனக்கு ஆக்சுவலா நல்ல பிடிக்கும், நல்ல பிளேயரு. பட் அதான் இஸ் அ பேக்கப் ஃபார் த டாப் ஆர்டர். இது மோர் ஆஃப் அ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், பவர் ஹிட்டர்ன்றதோட கிளாசிக்கல் பிளேயரு. விளையாடின சான்ஸ் எல்லாமே நல்லா தான் விளையாடிருக்காரு. பஞ்சாப் கொடுத்த மேட்சஸ் எல்லாமே 150 ஸ்ட்ரைக் ரேட்ல 50 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கல. அவர் ஒரு நல்ல பிளேயர். பட்
எஸ்ஆர்ஹெச்ல இன்னொரு நான் இன்னொரு நல்ல பிளேயர் சொல்றேன், ஜீஷான் அன்சாரி. அவர் நல்ல லெக் ஸ்பின்னர். ராகுல் சாகர் நல்லா போடுறாரு, நானும் பார்த்த வரைக்கும். பட் இவர் வந்து ஒரு வெரி குட் டேலண்ட்டு. குயிக்காகவும் போடுறாரு, நல்லா டர்னும் கிரிப்பும் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஜீஷான் அன்சாரி இஸ் ஆல்சோ நோட் வர்த்தி பிளேயர் டு லுக் ஃபார்வர்ட் டு. ஏன்னா 200 மேல அடிச்ச அப்புறமும் ஒரு திங்க் 4 ஓவர்ஸ் ஏதோ 30 ரன்ஸோ என்னமோ தான் கொடுத்துருந்தாரு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல. நல்லா போட்டாரு, நிறைய பீட்டுன்னு எல்லாம். ஸோ நல்ல ஸ்பீடோட அவருக்கு டர்ன் கிடைக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா லெட்ஸ் see how he goes. அதுதான். அப்புறம் சிமர்ஜித் சிங் ம் அவரு பவுலிங் போடுற மாதிரி தெரியல, இன்ஜுரியில இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லயும் பவுலிங் போடல, ஸ்குவாட்ல இருக்காரு, இருந்தாரு. பட் ஒன்றும் பவுலிங் போட ஆரம்பிக்கல, எதுவும் பவுலிங் போட்டு இன்ஜுரியில தான் இருக்காரு. ஓகே. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போலாமா? மும்பை இந்தியன்ஸ் போலாம், வந்து போலாம். எப்படி பும்ரா வெறித்தனமா injury- வச்சிருக்காங்க அவங்க. வெறித்தனமா சொல்லுங்க, ரெண்டு சொல்லுங்க அப்படியே. நமன்தீர், ஆ. அன்சுல் கம்போஜ். அன்சுல் கம்போஜ் வந்து சென்னை வந்துட்டாங்களா? குல் போன அவர் வருஷம் நீங்க வாசல்ல இருந்தாரு. சொன்னீங்கன்னா ஓகே. நமந்தீர் ஓகே, ஆமா. ராபின் Correct. மின்ஸ். ராபின் மின்ஸ் இருக்காரு, ஆமா. இவங்க 2 பேரும். ராபின் மின்ஸ் ஸ்ரீஜித், கிருஷ்ணன் ஸ்ரீஜித். ஆமா, கிருஷ்ணன் ஸ்ரீஜித் ஒரு குவாலிட்டி விக்கெட் கீப்பர் பேட்டர். நமந்தீர் வந்து பவுலிங் வேற போடுறாரு நிறைய டொமஸ்டிக்கா. மட்டும் என்ன நினைக்கிறேன்? இல்ல, நமந்தீர் வந்து இப்போ நம்ம தனியா பேசுற அளவுக்கு வேணா, போன வருஷமே நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட்ஸ்ன்றது. இப்போ நம்ம அன்னோன் அன்கேப்டா இல்ல அன்கேப்ட்னா நமந்தீர் தான் பெஸ்ட் இந்த டீம்ல. பட் அதான் கிறிஸ்டன் ஸ்ரீஜித்தும் நான் பார்த்ததுல நல்ல நல்ல பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அவர் விளையாடுறது. பட் அதான் அவரு இல்லை ராபின் மின்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ரிக்கல்டன் விளையாடினா 2 பேருக்கு கூட இல்லாம போகலாம் அவங்க. பட் மென்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த லெவலில் நம்பர் 7 அப்படி வந்து இந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ணி தனியாக ஷைன் ஆக முடியுமான்னு தெரியல, பிரேக் அவுட்டா. இன்னொரு மும்பை சொல்லு, மும்பை டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னோம், அஸ்வினி குமார், சத்யநாராயண ராஜு. ஆமா, அவங்க 2 பேரும். இப்போ ஏன்னா பும்ரா இல்லாததால அவங்களுக்கு தான் இன்னும் நிறைய ஆப்ஷன். அஸ்வினி குமார், சத்யநாராயணன் தான் ஷைன் பண்றதுக்கு இன்னும் சான்ஸ் அதிகம், ஏன்னா பும்ரா இல்லாததால. பும்ரா இல்லைன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ரைட்டு மட்டு இல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க 3. இந்த இடத்துல ஜெயவர்தனை கொடுத்த பேட்டிலையும் ஜெயவர்தனைக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ரீஹேப் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அவர் வந்து வேற யாராவது ஷைன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னாரு. அவருக்கே வந்து தெரியும் இவங்க வந்து சும்மா நாங்க இப்போதைக்கு வச்சிருக்கோம், நான் கடைசி வரைக்கும் வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தேவதினே இன்னொன்னு அவர் என்ன சொன்னாருன்னா, இட்ஸ் ஆல் அப் டு பிசிசிஐ தான் சொல்லிட்டாரு. சோ எங்க கையில எதுவும் கிடையாது, பிசிசி தான் முடிவு எடுக்கணும்னு. சோ அவர் இப்பதான் லோட் பண்ண ஐசியூல இருந்து வெளியே வந்து டாக்டர் சொல்றது பிரதர், கண்ணாடியை கழட்டிட்டு. சர்ஜரி சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட்ன்ற மாதிரி ஆகக்கூடாது இல்ல. ஓகே. அதே மாதிரி வந்து அதே நேரத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டி கொடுத்தப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ் தான் அவர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு தான் அவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கோட் பண்ண பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ட்ரெண்ட்டும் சஹாரும் கோட் பண்ணாரு. மத்தபடி அவர் யாரையும் கோட் பண்ணல. ஸ்பின்னர்ஸ் வந்து சாண்ட்னரும் முஜீபும் கோட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அவங்க அதனால எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் ஆல்சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான். பட் ஆனா மோஸ்ட்லி அந்த பக்கம் போக மாட்டாங்க. தேர் இஸ் a very good chance அர்ஜுன் டெண்டுல்கர் ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா ஏற்கனவே விளையாடி இருக்காரு, போன தடவை இன்ஜூரி ஆனப்ப விளையாடினாரு, கொஞ்சம் நல்லா போட்டாருன்னா நான் எதிர்பார்த்தாலும் நல்லா போட்டாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்றதெல்லாம் நீ வந்து இல்ல ஸ்டார்ட் பண்ணுவார்ல. அவங்க அஸ்வினி குமார் எடுத்து ரொம்ப ஆக்ஷன்ல எடுத்துட்டு அப்படி ஹைப் பண்ணாங்க, நல்லாவும் போட்டார், டீசெண்டா போறாரு. ஸோ ஸ்டார்ட் வித் அஸ்வினி குமார் ஆர் சத்யநாராயண ராஜு, ஆர் தே கேன் கோ த அதர் வே வித் கரண் சர்மா அண்ட் ஃபாரின் ஆப்ஷன் வித் காவில் பாஷா டாப்லி. ஓகே. ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. ராஜ் அங்கத் பாவா, ஒரு இந்தியா அண்டர் 19 ஆல்ரவுண்டரு, பஞ்சாப் டீம்ல இருந்தாரு, டக் ஆனாரு, அப்புறம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 2 சான்ஸ் கொடுத்தாங்க, உடனே வந்து யுஎஸ் அவுட் ஆஃப் த டீம் பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த டீம்ல எல்லாம் சும்மா ஒரு மேட்ச் விளையாடிட்டு ஒரு மேட்ச் அப்புறம் 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு திரும்ப கடைசியா ஒரு மேட்ச் கொடுத்து அதெல்லாம் வந்து சான்ஸ் கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. கொடுத்தா ஒரு 4-5 மேட்ச் 6 மேட்ச் கொடுத்தாதான் சான்ஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியும். ஸோ அவருக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல ஐபிஎல் அந்த அளவுக்கு. திஸ் வில் கண்டினியூ. விக்னேஷ் புத்தர் அப்படின்னு ஒரு எஸ்எல்ஏ ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அவரையும் பத்தி நல்லா சொல்றாங்க. டொமஸ்டிக்லி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றது ரொம்ப கஷ்டம், சாண்ட்னர் இருக்கிறதுனால. ஈவன் அதர்வைஸ் ஸோ வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
அதான் இந்தியாவில் எல்எஸ்எல்ஏன்னு சொன்னாலும் அவர் சில மேட்சஸ் வந்து சைனாமேன் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ மீன் டொமஸ்டிக் அந்த இந்த லீக்லலாம் பார்த்தா எனக்கு அது சரியா தெரியல. ஓகே. பெவன் ஓகே. ஜேக்கப்ஸ் அவரும் அன்கேப் தானே, ஆனா அவர் சான்ஸ் கிடைக்குமா தெரியல, பார்க்கலாம். ஓகே. டெல்லி கேபிட்டல்ஸ் போலாமா? டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து என்ன, நம்ம சிஎஸ்கேல இருந்து போன அஜய் மண்டல், மன்வந்த் குமார், மாதவ் திவாரி, இது தவிர வேற யாராச்சும் இருக்காங்க? விப்ராஜ் நிகம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ப்ரிவியூ பண்ணும்போது, நல்ல லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் இம்பாக்ட் சப் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. விப்ராஜ் நிகம் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் யங்ஸ்டர். வேற யாராச்சும் இருக்காங்களா மட்டும்? அசுதோஷ் சர்மா. அவர் தான் ஒரு சீசன் அடிச்சிட்டார்ல. ஸோ அப்போ அவரை கனெக்ட் பண்ண வேணாம். ஓகே. ம் மற்றபடியே தான் இதுல ரொம்ப இம்ப்ரெசிவ்னா எனக்கு தெரிஞ்சு விப்ரஜ் நிகம் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இம்ப்ரெசிவா தெரியாது. பட் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னிங் பிச்சர்ஸ்ல இன்னொரு பவுலர் எடுக்கணும்னா தேர்ட் ஸ்பின்னரா அவங்க போகலாம். ஓகே. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். அந்த திருப்பூர்ண விஜயன் கூட ஒருத்தர் இருக்காரு. ரிஸ்விக்கும் ஆப்ஷன் உண்டு. பட் கொஞ்சம் ஐ திங்க் இப்போ கருண் நாயர் மேபி அஹெட் ஆஃப் சமீர் ரிஸ்வி இப்போ. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து இப்போ குஜராத் டைட்டன்ஸ் போனார் குமார் குஷாக்ரா. குமார் குஷாக்ரா இஸ் கோயிங் டு லைட் அப் தி ஐபிஎல் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொன்னாரு. சான்ஸும் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு ஒரு 3-4 மேட்ச் கொடுத்ததெல்லாம் நம்பர் 8, நம்பர் 7, 2 பால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, 4 பால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து அவர் அதுலேயும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ குமார் குஷாக்ரா சம்படி வித் கிரேட் பொட்டன்ஷியல், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொட்டன்ஷியல் உலகத்துக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஜிடியில் வேற யாரும் உனக்கு தெரிஞ்சிருக்காங்களா? மட்டும் அப்ப குஷாகரா வந்து லைட்டு போட்டுருவாரா? இந்த வாட்டி லைட் போட்டுருவாரு. குஷாகரா என்னன்னா ஐ திங்க் இட் வில் ஆல் டிபெண்ட் ஆன் வெதர் பட்லர் கீப்ஸ் விக்கெட். அவரு ரொம்ப ஆனால் நிறைய கீப்பிங் பண்ணல. பட் இந்த இதுல இந்த செட்டப் நல்ல டீம் இருக்கணும்னா அவர் கீப்பிங் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அனுஜ் ராவத் இல்லைன்னா ஒரு ஸ்பாட் குமார் குஷாகராக்கு போக வேண்டியது வரும். ஸோ அது சான்ஸ் அனுஜ் கிடைக்கிறதுக்கு ராவத், சொல்றேன். குமார் குஷாகரால நீங்க கம்மியா ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் போனா வேஸ்ட்டுங்கிறீங்க. கண்டிப்பா. ஐ மீன் மற்ற டீம் படி பார்த்தோன்னா அவங்களுக்கு சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ் தேர் ஆல் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு ஸ்பாட் போக தான் செய்யும். தேவட்டியா, வாஷிங்டன் சுந்தர் இதெல்லாமே கரெக்டாக இருக்கு. ஏற்கனவே ஃபிக்ஸடா அவர் கீப்பிங் பண்ணார்னா. அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர், இது தவட்டியா, இந்த இந்த மாதிரி ஒரு இது போகும்ல. கண்டிப்பா. ஸோ ராகுலன் லைட் போட்டுருவாரா இந்த வாட்டி குஷாகரா? ஒலி வரப்போகுது. அதே மாதிரி மானவ் சுத்தார் இருக்காரு. சிஎஸ்கேல இருந்த நிஷாந்த் சிந்துலாம் இருக்காங்களே மட்டும். சாய் கிஷோருக்கே ஃபுல்லா சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதுல மானவ் சுத்தர் அவர் சுத்தி சுத்தி போடுவார், அதான் அவர் பேர் மானவ சுத்தரா. ஏய் நிஜமா அவர் ஸ்பின்னரா? சாய் கிஷோர் இந்த கன்சிஸ்டண்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன் 11ல 12ல. ஸோ அன்கேப் ஐ மீன் அன்கேப்னு சொல்ல முடியும். என்ன நான் அன்கேப் தான், பட் ஸ்டில் இதுவே சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நிறைய விளையாடி இருக்காரு. ஆனா மானவ் சுந்தர் வந்து இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு விளையாடுறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த ஸ்பின்னர். ஓகே. சாய் கிஷோர் வந்து கேப்னாலும் இந்த ஓகே அன்கேப்னு பேசுறோம் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே அன்கேப்டு தான். மானவ் சுத்தர் வந்து இந்தியா டெஸ்ட் டீம் பரவாயில்ல, இப்பெல்லாம் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்தியா டெஸ்ட் டீம்ல எடுப்பாங்க. ஸோ அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கேகேஆர்ல அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல லவ்னித் சிசோடியா ஓப்பனிங் இறங்கினாரு, செம்மையா அடிச்சாரு, நல்ல டெஸ்ட்ல இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர், விக்கெட் கீப்பரும் கூட. பட் குவிண்டன் டிகாக்கு லைக் ஃபார் லைக் பேக்கப்னு மாதிரி தான் இருக்கு இந்தியன் ஆப்ஷன். பட் யூ மே நாட் ஸ்டார்ட், பட் வெரி குட் ப்ராஸ்பெக்ட். நல்லா விளையாடினாரு, நல்லா அடிச்சாரு. ஆர்சிபிலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ அதனால பெருசாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நீங்க ரவுண்டு கட்டி அடிக்க கூடாது மட்டும் ஆர்சிபியை. நிறைய பேர் ஆர்சிபில இருந்து வெளியே வந்து ஆர்சிபிக்கு நமக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா? கூல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இது ஆர்சிபிக்கு தான் ரியாக்ஷன் நிறைய வந்துரு. இல்ல அதான் ஃபேன்ஸ் நிறைய இருக்க தான் செய்வாங்க. ஓகே. ஆனா ஒரு காலத்துல டிராவிஸ் ஹெட் கேத்த மாதிரி அவங்களும் இல்ல அவங்களும் ஆனா நல்ல ஃபேன் என்கேஜ்மெண்ட், சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் நல்லா பண்றாங்க. மற்ற டீம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கத்துக்கணும். கிரிக்கெட் விளையாடுறது அது வந்து வேற நல்ல டீமா பார்த்து கத்துக்கணும். அப்படி கிடையாதுடா. நான் வியூவர்ஸ்க்கும் அதான் சொல்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும்
நாங்கள் வந்து இட்ஸ் ஆல் இன்னும் லைட் சென்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். லைக் காலேஜில் உட்காந்து அரட்டை அடிக்கிறத நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டீம் கம்மி ஜாஸ்தின்றதுலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கமெண்டோ. பட் ஆனா இல்ல என்னதான் இருந்தாலும் இல்லைங்கிறியா? இந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட் அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் மேபி இட் ஷுட் பி ஹெல்ட் லிட்டில் பிட் பிஃபோர் தட். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய டேய் நானே டிஸ்ட்ராக்ஷன் இப்போ தான். தானே சமாளிச்சுட்டு இருக்கேன். நீ திரும்பி திரும்பி உருட்டுற அவங்கள போட்டு. இல்ல என்ன உருட்டுறது இல்லடா, உண்மைதானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓகே, அது அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இது, பட் ஒன்றும் பண்ணாதது என்ன, ஜெயிக்காதது தானே, அதை தானே ட்ரை பண்ணோம். மேபி ஷுட் சேஞ்ச் சம்திங். பட் இந்த தடவை நல்ல டீம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்காங்க. முன்னாடி மாதிரி ஒரு 3 பேர் எடுக்க நிறைய காசு கொடுத்து இது பண்ணாம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. நல்ல டீமா இருக்கு. நான் ஏற்கனவே ஆர்சிபி நான் மட்டும் தான் குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவரே இப்படி பேசுவாராம், அவரே குவாலிஃபை ஆகும்னு இவரே சொல்லுவாரு. இப்படியும் பேசுவாராம். பிளே வர்றதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் லக் வேணும். இப்ப எந்தமே வந்து எத்தனை ஐபிஎல் வந்து நம்ம டாப் 2 டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்றோமா, இல்ல 3rd 4th டீம்ஸும் ஜெயிச்சிருக்குல்ல. ஸோ வந்து முதல் 4 வரணும். அதுக்கப்புறம் யூ நீட் சம் லக். தீக்குள்ள வரல முதல்ல தோண்டணுமா? சுடும் அப்படின்னு சொல்றோம். உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நீ இருந்து பார் ஆர்சிபி ஃபேனா, உனக்கு தெரியும். இருந்து பாக்குறியா? ஆர்சிபி ஃபேனா, ஆர்சிபில நிறைய ஃபேண்டசி பிளேயர் எடுத்தா இருந்து அவனை வரணும் பண்றது. ஓகே, ஸோ அப்படியே எல்எஸ்ஜி போகலாம். எல்எஸ்ஜியில் வந்து அவங்க டீமில் வந்து இப்போ அன்கேப்டு பிளேயர் வச்சு தான் ஓட்டணுங்கிற அளவுக்கு இன்ஜுரிஸ் இருக்குது. அது எப்படின்னு தனியாக பார்ப்போம். ஆரியன் ஜுயால் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு. மே நாட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில், பட் பிரின்ஸ் யாதவ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரிவியூ பண்ணும்போது. அது தவிர திக்வேஷ் ரதி, ஒரு லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய்க்கு பேக்கப்பு. மணிமார் யுவராஜ் சித்தார்த் சௌத்ரி. எப்பவுமே ஸ்டடி பிளேயரு. வேற யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க எல்எஸ்ஜியில்? யுவராஜ் சௌத்ரி. யுவராஜ் சௌத்ரி. இல்ல நிறைய அன்கேப் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸே இருக்காங்க. அஸ்வின் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, ராஜ்வர்தன், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நிறைய இருக்காங்க. பட் ஆனா இந்த தடவை நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கு. இன்ஜுரி இருக்கவங்களுக்குலாம் பவுலர் பிரதர். நம்ம நிறைய சொன்னவங்கலாம் பேட்டர்ஸ். பட் இல்ல அஸ்வின் குல்கர்னி ஆல்மோஸ்ட் மீடியம் கொஞ்சம் போடுவாரு. பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ண கொஞ்சம் பவுலரை வந்து நீ அஸ்வின் குல்கர்னி வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவியா? இல்ல ராஜ்வர்தன் அங்கே இருக்கிற அவரு கொஞ்சம் நிறைய வேற பவுலிங் ஆப்ஷன் போட்டுட்டு இருந்தார் நெட்ஸ்ல அப்படின்னாங்க. சரி, அப்புறம் 6 பால் 6 6 ஓகே, உங்களுக்கு வந்து ஷர்துல் தக்கூர் வந்துருவாரு. ஓகேவா? ஷர்துல் தாக்கூர் வந்துருவார், அது தனியா பேசுவோம். பிரியான்ஷ் ஆர்யா 6 பால் 6 6 அடிச்ச பிரியான்ஷ் ஆர்யா பத்தி சொல்லுங்க. அதான் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஸ்டார்ட் வித் them இனிஷியல் அட்லீஸ்ட். ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷும் பிரப்சிம்ரன் சிங்கும் தான் இறங்குவாங்க. ஒருத்தர் ரீட்டைன் பிளேயர், இன்னொரு ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் ஐ திங்க் ஆஸ்திரேலியா விளையாடும் போதே செஞ்சுரிலாம் அடிச்சாரு. நல்ல எக்ஸைட்டிங் பிளேயர் தான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஸ்பின்னும் நல்லா விளாடுவார். ஸோ உங்களுக்கு நியூ பால் மட்டும் இல்லாமல் ஹி கேன் கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரைக் ரேட்டர் ஸ்பின்னர்ஸ் வந்த அப்புறமும். ஸோ அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார், at least in my point of view. So Priyansh Arya, I don't think he will get a chance initially at least. சூரியன் ஷெக்டே. அதான் அத சொல்லு, ஆரம்பிச்சிட்டியா சொல்லு. இல்ல அதான் அவர் வந்து இப்போ அவங்க அசுதோஷ் சர்மா இப்போ இது பண்ணதுனால அந்த ரோலை வந்து சஷாங்க் சிங்கோட சேர்த்து அந்த போன வருஷம் ஃபினிஷர் ரோலை எடுத்து பண்ணுவாரு. பிகாஸ் இட் கன்சிஸ்டண்டா மும்பைக்கு பண்ணாரு ஸ்மாட்ல. அதனால அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணுவாரு. அதனால சான்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஹீஸ் அ நைஸ் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். லாகோல் யார் இந்த சூர்யா ஃபேனா? சூர்யா ஃபேனா இல்ல வேணாம், அதுக்குள்ள போவேன் நான் பாக்குறேன். நம்ம சரி, ஓகே. முஷீர் கான், சர்ஃபராஸ் கான், அவரும் ஒரு எக்ஸைட்டிங் பிளேயர். இப்போ இன்ஜுரியிலேருந்து வந்துட்டாரு, கொஞ்சம் ஃபிட் பார்த்த நெட்ஸில் போட்டுடலாம் அந்த பேட்டிங்லாம். அதான் பட் ஆனால் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா வித் அந்த அளவுக்கு டாப் ஆர்டர் பேட்டிங் இது இல்லை, ஸ்பாட் இல்லை அங்கே. ஏற்கனவே நிறையா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கெட் சான்ஸ். ஓகே, பட் அதான் சூரியன் ஷெட்ஜே வந்து அதான் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் ஆனால் பாண்டிங் என்னமோ சொல்றதை பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பாட்டும் ஃபிக்ஸ்டு, பட் சில ஸ்பாட்ஸ் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்சை பார்த்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்றாரு. அதான் எனக்கு புரியல. ப்ராக்டிஸ் மேட்ச்ல விளையாட்டா ஒரு டைம் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு 2 மேட்ச்ல டிசைட் பண்ணுவாங்களா என்ன 11? அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய இதெல்லாம் நாங்க மெரிட்ல தான் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்
நாங்க தான் இந்த வருஷமும் கப்பு வீட்டுல பண்ணியிருந்தா ஜெயிப்போம்னு 5 சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் எடுத்திருப்பாங்கன்றீங்களா? ஜெயிப்பாங்களா? சாலா இல்ல இந்த கப்பும்பாங்க. வருஷமும் ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா ஜெயிச்சாதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கணும். ம். ஆமா, இதுக்கு முன்னாடி பஞ்சாப் ஜெயிச்சது கிடையாதுல்ல. சோ அவங்க நாங்களும் ஜெயிப்போம்னு சொல்லி இந்த தடவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க இந்த தடவை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பட் ஒவ்வொரு டீம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்க. பட் தே ஹேவ் அ லாங் பேட்டிங் லைன். ஸோ அதனால கொஞ்சம் அக்ரெசிவா புஷ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் மோர் அக்ரெசிவ் இதுவா. வைபவ் சூரியவன்சி, அந்த சுட்டி குழந்தை, உண்மையான சுட்டி குழந்தை, 13 வயசு, அந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 13 இயர்ஸ் இல்ல 13 இயர்ஸ் இருந்தாலும் அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்க சான்ஸ் உண்டு. ஏன்னா அவ்வளோ தின் பேட்டிங் பேக்கப் இருக்கு ஒரு ராஜஸ்தான் மெல்லிசான கோடு. ராயல்ஸ்க்கு. ம். வெறும் வந்து குணல் சிங் ரத்தூர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பிங் பேட்டிங், இவர் ஒருத்தர், அவ்வளவுதான். சுபம் துபே என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடுவார்னு நினைக்கிறேன். நம்ம இம்பாக்ட் சப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் வேற இந்தியன் பேட்ஸ்மேனே கிடையாது டீம்ல. ஸோ நிறைய சான்ஸ் உண்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. பெட்டர் தென் அதர். இல்ல அவங்க சான்ஸ் இருக்கு. ஐ மீன் சஞ்சு சாம்சன் ஒரு 2 மேட்ச் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கோச்சிங் ஸ்டாஃப் வந்து மோஸ்ட்லி இந்த வருஷம் விளையாட மாட்டேன்னு சொல்றாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி இல்ல சான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கறதுன்னு இல்ல, வேற வழி இல்லைன்னு வரலாம் அப்படின்ற. வேற வழி இல்லாம வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த எண்ட் இஃப் தேர் ஒரு நிதிஷ் ராணா வந்து கன்சிஸ்டன்டானா லைக் நான் இதுல சொல்லல, இன்ஜுரி இல்லாம விளையாடுறது கொஞ்ச நாள் ஆயிருக்கு. டொமஸ்டிக்லயும் நிறைய 2 மேட்ச் விளையாட்டு 1 மேட்ச் உட்காந்துட்டு விளையாடி இருக்காரு. பராக் இப்போ கம்பிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ இது மேபி ஒரு மேட்ச் இவங்க ரெஸ்ட் பண்ணலாம், இல்ல அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அதான் டேபிள் பொசிஷனை பார்த்து கூட அவங்க கடைசியில இறக்கி விடலாம். எப்படி சொல்றீங்க? மொத்தமா முடிஞ்சிருச்சு, சரி இனிமேட்டு அடுத்த மொத்தமா வருஷத்துக்கு பார்ப்போம்னா முடிஞ்சிருச்சு இல்ல மொத்தமா மேல போயாச்சு. ரெண்டு டாப்ல பாட்டம்ல இருந்தா பாத்துக்கலாம். சரி, கடைசியா வந்தார் விநாயக், சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆண்ட்ரே சித்தார்த், அந்த கண்ணாடி போட்ட பையன், பிசிக்ஸ் டியூஷன்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனா செம்ம அடி அடிப்பான் ஆண்ட்ரே சித்தார்த். ஏன் வன்ஷ் அப்ப பேடி, கெமிஸ்ட்ரி டியூஷன்ல உட்காந்துருக்கவங்க எல்லாம் அடிக்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி டியூஷன்லயும் அடிப்பாங்களா குல்? ஆனா இந்த மாதிரி பேட் ஜோக் அடிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம். அது வன்ஷ் பேடி, அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், பயங்கரமா அடிப்பாரு. ராக்கெட் விடுற மாதிரிலாம் போட்டோ போட்டிருந்தாங்க சிஎஸ்கே இதுல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. பட் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றாங்க வன்ஷ் பேடியை. ஸோ இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் 2 ப்ராஸ்பெக்ட்ஸ், ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் வன்ஷ் பேடி. ராமகிருஷ்ண கோஷ் நேற்று நான் பார்த்தேன் ப்ராக்டிஸ் மேட்ச்ல, அவரும் நல்லா போட்டார். ராமகிருஷ்ண கோஷ் ஃபர்ஸ்ட் அவர் நெட் பவுலர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஃப்ரண்ட்லேயும் அப்ரண்ட் நல்லா போட்டார், பின்னாடியும் பேக் ஹேண்டில் 2 ஓவர் நல்லா போட்டார். வெற்றி நீ ஏதோ சொன்னீங்க, கன்டினியூ பண்ண. ஷேக் ரஷீத் அவர் நேற்று நீங்க பேட்டிங் ஆடினாரு, ஓப்பனிங் பண்ணாரு, நீங்க கான்வேயோட பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா ஆடினாருன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், ஷேக் ரஷீது நல்லா ஆடினாரு. லாக்குல் ஷேக் ரஷீத் அப்படின்னா அவர் ஷேக் எல்லாம் கிடையாது, ஜூஸா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டிங் விட்டீங்க, குர்ஜப்னீத் சிங். ஆமா, ஒரு ஜப்பனீஸ் சிங் இருக்காரு, டிஎன்பியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிளேயர், நல்லா ஆடினாரு. லெட்ஸ் ஹோப் அவருக்கும் வந்தானே எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரில. ஸோ இதெல்லாம் அதான் தான். இதுல டேலண்ட் வைஸ் பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு நல்ல அடுத்த லெவல் இந்த இதுலலாம் ஆண்ட்ரே சித்தார்த்தும் அன்சுல் கம்போஜ் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதுல இந்த செட்டப்ல வந்து ம் நல்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஆர் ஈவன் ஆண்ட்ரே சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எல்லா ஃபார்மேட்டும் நல்லா விளையாடுறாரு. ஸோ ஹி குட் பி த நெக்ஸ்ட் 3 ஃபார்மேட் பிளேயர் ஃபார் இந்தியா. பார்க்கறதுக்கு ரச்சின் ரவீந்திரா மாதிரி லைட்டாக இருக்காரு. ஸோ அதனால வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ எல்லாரும் ஒரு பிளேயர் மட்டும் சொல்லுங்க, பெஸ்ட் அன்கேப் பிளேயராக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமந்தீர். டேய் அவர் போன வாட்டியே அடிச்சதுடா நமந்திரலாம், வேற சொல்றான். சரி, அப்ப ராபின் மைன்ஸ். ஓகே. ம் ராபின் மீன்ஸ் அப்ப நான் டஃப் கொஸ்டின். ஏன்னா இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்க்கா ஆடுறதுனால யாரை இறக்கி விடுவாங்கன்னு யாராவது தெரியல. சுட்டி குழந்தைய சொல்லுங்க. நீ சொல்ல. நான் எது சொல்ல? சுட்டி குழந்தைனா பூஸ்ட் ஆட்ல விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அனிகேட் வர்மா நான் சொல்றேன். நிக்கேத் வர்மா மட்டு அன்சுல் கம்போஜ் எல்லாம் போன வருஷம் நல்லா விளையாட்டாரு, அது சொல்ல போன வருஷம் முடியாது. விளையாண்டவங்களாம் சொல்லக்கூடாது. நான் அப்ப பிரின்ஸ் யாதவ் சொல்றேன். ஓகே. சான்ஸ் கிடைச்சா. ம் மட்டு நீ சொல்லு. நான் தெரியுதான் பாக்குறேன். சான்ஸும் கிடைக்கணும்ல.
கூச்சப்படாத சொல்லு. ஓகே, ஐ வில் ஆல்சோ கோ வித் அனிகேத் வர்மா. ஓகே. ஸோ 2 பேர் அனிகேத் வர்மா சொல்றோம். ஒரு பிரின்ஸ் யாதவ், ஒரு ராபின் மின்ஸ். ஆனா நிறைய எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வில் சி எவ்வளோ பேருக்கு சான்ஸ் கிடைக்குது அண்ட் how many of them do பெர்ஃபார்ம். ஏன்னா சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று, ஐபிஎல் மாதிரி ஒரு ப்ரெஷர் டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொன்று. ஸோ ஆல் ஆஃப் தெம் வில் விஷ் ஆல் ஆஃப் தெம் குட் லக். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ பேஷனெட்லி தே மஸ்ட் ஹவ் கம் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ இந்த எல்லா அன்கேப் பிளேயர்ஸையும் வில் விஷ் தம் வெல். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் பாய்ஸ் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸை சொல்லிட்டீங்கன்னா we can sign off. இல்ல இப்போ இந்த ஆக்ஷன் பொறுத்த வரைக்குமே இன்னும் நல்லா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா முந்தியெல்லாம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சுதான் நம்ம வந்து கண்டிப்பா ஐபிஎல் நடத்தணும்ன்ற மாதிரி இருந்து நான் ஒரு 18 இயர்ஸ்ல எவால்வ் டு சீசன் தட் நம்ம முடிஞ்சா வேணா நம்ம டீம் ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாம கூட விளையாடுற அளவுக்கு தேர்த்திடலான்ற அளவுக்கு we have got lot of exciting talents. இப்போ எடுத்த எல்லா அன்கேப் பிளேயர்ஸ், நியூ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து less than 30 years. So they have a long prospect ahead. So wishing them all the best. So hopefully now we'll see a lot more exciting talent coming up in this IPL. ஓகே. ஸோ சைன் ஆஃப் பண்ணிடலாமா? லாக்குல் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க பிரதர், சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் பாய். Bye bye. Thank you all.